ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்சேஞ்சிங் தேச சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கிறதுனால எல்லாருமே ஆண்டவரோட ஆலயத்துக்கு சென்று ஆராதனையை அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. முதல் வாரமாக இருக்கிறதுனால திருவிருந்திலே பங்கு கொண்டிருப்பீங்க அப்படின்றத விசுவசிக்கிறேன். இந்த நாளில் நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் விபத்துக்குள்ளாகி படுத்த படுக்கையாக இருக்கிறதுனால மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி கால் பண்ணி ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விண்ணப்பத்திற்காக தான் இன்றைக்கி ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்காதான் பரலோ தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா ராஜா, விபத்துக்குள்ளாகி அப்பா எழுந்திரிச்சு நடக்கக்கூட முடியாமல் அப்பா படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் கொடுக்குற சுவாமி. அப்பா ராஜா, ஆண்டவரே, அந்த குளத்தின் அருகில் அப்பா, அந்த குளத்திற்கிலே சப்பானி எத்தனையோ ஆண்டு காலமாக ராஜா இருந்ததா பார்க்கிறோம். நீர் அப்பா படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன ஒரு வார்த்தையிலே ராஜா அவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்ததாக நாங்கள் பார்க்குறோம் சுவாமி. அப்பா ராஜா, ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் கொடுக்குறோம். எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க சுவாமி. பலத்தின் ஆவியினால் நிரப்புங்க ராஜா. அப்பா, எல்லா சுகவீனங்களையும் நீக்கி போட்டு சுகத்தினால நீர் தேவன் நீர் அப்பா ராஜா. ஆண்டவரே, அவர்களை நிரப்புவீராக. தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்துங்க அப்பா ராஜா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலான இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் புதுப்பித்து அப்பா புது தெம்புடனும் புது உற்சாகத்தோடும் அவர்கள் காணப்பட தேவரை நிற்கிறபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், நிறைவேதமாக செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. துதிகான மகிமை யாவும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினால கெஞ்சி கேட்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்து ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கேன். நீங்கள் ப்ரேயருக்காக கால் பண்ண வேண்டிய டைமு மாலை 8லேருந்து 10க்குள்ளே தொடர்பு கொள்ளுங்கள். காலையில் 8:30லேருந்து 9:30 இந்த 2 நேரத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், நான் வேலையில் என்னால் ஜெபிக்க முடியாது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.